திஸ் இஸ் அகு டெய்லி ரொட்டீனில் இது தேர்ஸ்டே நைட்டுங்க. பூரிக்கு பிளான் பண்ணியிருந்தேங்க. அதுக்கு வந்து மசாலா வந்து ரெடி பண்ணிடலாம்னு சொல்லிட்டு உருளைக்கிழங்கு மசாலா தாங்க ரெடி பண்ணிட்டு இருந்தேன். எங்கள் வீட்டில் மசாலா விட வந்து சாம்பாரை வச்சுக்கிட்டா எல்லாருமே வந்து நல்லா சாப்பிடுவாங்க. சரி ஓகே, அப்படியே உருளைக்கிழங்குலாம் சாம்பார் மாதிரி வச்சிடலான்னு சொல்லிட்டு அதாங்க ரெடி பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கு வந்து 2 பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணிக்கிட்டுங்க, 2 கொத்து கருவேப்பிலை தலை ரெண்டையும் ஒன்றா போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கணுங்க. அதுலேயே வந்து தக்காளி போட்டு நல்லா வதங்கி விட்டுறணுங்க. ஆஸ் யூஸ்வல் மஞ்சள்தூள் 1/4 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவுக்கு போட்டு நல்லா தக்காளியை வதங்க விட்டுறணுங்க. சைடில் நம்ம வந்து உருளைக்கிழங்கு வேச்சு வச்சுருந்தோங்க, அதை எடுத்து மசிச்சுங்க பொடியாக கட் பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா வந்து ஃபுல்லாக போட முடியாது இல்லைங்க, அதனால் வந்து அதை மசிச்சு வச்சுக்கலாங்க. அப்புறம் வந்து ஒரு பேனில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து கடலை இருக்குல்லங்க, பொட்டுக்கடலை, அதை அரைச்சி எடுத்து வச்சுக்கலாங்க. அப்புறம் தேவையானது வந்து 5 வரமிளகாய், 5 பல் பூண்டு, 2 பட்டை, சோம்பு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன், சீரகம் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் நல்லா அரைச்சி எடுத்துங்க. தக்காளி வதங்கிறதுல அதிலேயே போட்டு எடுத்துடலாங்க. அந்த மசாலாவை போட்டு பெரட்டினதுக்கப்புறமா வந்து நம்ம உளுத்து வச்சுருக்கலாங்க உருளைக்கிழங்கு, அதையும் போட்டு நல்லா வதக்கணுங்க. அப்புறம் அந்த கடலை மாவு வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூனு வந்து கரைச்சிங்க, ஒரு தண்ணியில் வந்து கரைச்சி ஊற்றி நல்லா சூடாக நல்லா கொதிக்க விடணுங்க. தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி அதுக்கப்புறம் வந்து கொத்தமல்லி தலையை போட்டு இறக்கிட்டா இது பூரிக்கு சப்பாத்திக்கு இந்த சாம்பார் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்களும் ட்ரை